Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. ஆண்கள் செய்வதையெல்லாம் பெண்கள் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல பெண்கள். ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். அதற்காக இந்த உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தமிழகத்தின் சார்பாக கலந்து கொண்டு லக்னோ, நாசிக், காஷ்மீர் 3 இடத்துலையும் தங்கப்பதக்கம் பெற்று வந்தவன் நான். புரியுற மாதிரி சொல்றேன். 100 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். 6 ரவுண்ட் ஃபயர் பண்ணணும். புல்லுல அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க். ஒரு நாளைக்கு 25 ரவுண்ட் பிராக்டிஸ் பண்றவன் நான். 3 முறை தங்கப்பதக்கம் பெறும்போதும் நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. கேரளால இருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு என்னை விட வயதிலே மூத்த, என்னை விட அருமையாக சுடக்கூடிய ஒரு அதிகாரி வருவார். ஃபைனல் எங்க 2 பேருக்கு இருக்கும். ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல நான் ஜெயிச்சிருவேன். அதனால அவர் ரொம்ப அலட்சியமா பார்ப்பேன். அவர் பேசாம தலையை கீழே போட்டு போயிடுவார். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். மிக உயர்ந்த மனிதர் என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். 4வது முறையாக நான் தமிழகத்தின் சார்பாக ஜம்மு மாநிலத்திலே துப்பாக்கி சுடும் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக செல்கின்றேன். எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. அச்சுதன் நாயர் எங்க? அவருக்கு எனக்கு தான் கடுமையான போட்டியா இருக்கும். அச்சுதன் நாயர் இல்ல, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எனக்கு மகா மகிழ்ச்சி. நம்ம தான் கோல்டு மெடல். நான் கற்பனையில் இருக்கேன். இங்க உட்கார்ந்து இருக்கின்ற பெண்களை போல 6 அடி உயரத்துல அர்ச்சனா என்ற கேரளத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து நின்னுச்சு. நான் தாண்டா உன்னோட சுட போறேன். அந்த பெண்ணை பயமுறுத்தணும் நினைச்சிட்டு நான் டாஸ் போடுவாங்க. டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முதல்ல சுடுறேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்கார்ந்து சுடுங்க. நான் சுட்டேன். 6க்கு 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். திரு வால்டர் தேவாரம் உட்பட எல்லாரும் சொன்னாங்க நீ தாண்டா ஜெயிப்ப, வந்து உட்காருன. நம்பி வந்து உட்கார்ந்தேன். அந்த பொண்ணு ஒரே மூச்சில் சுட்டுச்சு. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். எடுத்தோன்னே திரு சைலேந்திர பாபு சார் சொன்னாரு நீ ஜஸ்ட் கோ அண்ட் see the target. டார்கெட்டை போய் பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. எனக்கு பயம் வந்துருச்சு. குரூப்பிங்னு சொல்லுவோம். என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே வரும்போது இந்த பொண்ணு இப்படி சுடுதுன்னு ஜட்ஜ் சொன்னாரு. டாஸ் போட்டலாமா 2 பேரும் ஈக்குவல் மார்க்னாரு. நான் உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்க இருந்து வந்து மிஸ்டர் கலியமூர்த்தி, this is not a game of chance, this is a game of skill. சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ற விஷயம் இல்லடா இது. திறமையினுடைய அடிப்படையில் முடிவு செய்யறது. உனக்கு தைரியம் இருந்தா வா திரும்ப சுடலாம். ஒத்துக்கொண்டேன். ஜட்ஜ் திரும்ப டை ஆயிடக்கூடாதுன்னு 10 ரவுண்ட் கொடுத்துட்டேன். உலகத்துல உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நானு ஒரே மூச்சில 10 ரவுண்ட் சுட்டான். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய பிராக்டிஸ்ல கூட அப்படி சுட்டதில்ல. திரும்ப எல்லா ஐபிஎஸ் ஆபீசரும் நீ தாண்டா ஜெயிப்பங்கிறான். வந்து உட்கார். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு ஒரே மூச்சில 10 ரவுண்ட் சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு நேரா வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் பதறி போய் எந்திரிச்சு நீ இல்லாம ஜெயிச்சிட்டேன், நாளில் உனக்கு சல்யூட் அடிக்கணும்ட்டு நான் சல்யூட் அடிச்சேன். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. அச்சுதன் நாயர் கடைசியிலிருந்து எந்திரிச்சு வர்றாரு.